ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட சக்ஸஸான ஒரு பார்ட்னா, அது நான் கண்டிப்பா இத தான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு பிரைடுக்கு நீங்க ஆல்ரெடி என்கேஜ்மென்ட் மேக் ஓவர் பண்ணியிருக்கீங்க. அகைன் அவங்க உங்கள ட்ரஸ்ட் பண்ணி ரிசப்ஷன் அண்ட் முகூர்த்தம்க்கும் புக் பண்றாங்க அப்டின்னா, அப்ப தான் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கிறது கரெக்ட்டு தான். நம்ம பண்ற விஷயம் கரெக்ட்டு தான் அப்டின்னு நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இவங்களோட என்கேஜ்மென்ட் மேக் ஓவர்ல நான் வந்து மேக்கப் பண்ணியிருந்தது, அவங்க ஹோல் ஃபேமிலிக்குமே ரொம்ப புடிச்சிருந்தது அப்டின்றதுனால அகெயின் நம்மள வந்து ரிசப்ஷன் அண்ட் முகூர்த்தமுக்கும் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூசுவலா நம்ம எல்லா ஈவெண்ட்லேயும் எப்படி இருக்கும்னா, மண்டபம் போய் தான் வந்து ரிசப்ஷனுக்கான மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இவங்களோட ஈவெண்ட்டில கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னா, பிரைடோட வீட்டுக்கு போய் அங்கே வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மண்டபம் போய் தான் லெஹங்கா சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, லெஹங்கா போட போறாங்க அப்படின்ற பிளான்ல தான் இருந்தோம். ஸோ, அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, "இல்ல சாரி தான் ட்ரேப் பண்ண போறோம். இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு மண்டபம் போனதுக்கப்புறம் தான் லெஹங்கா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. அவங்க நடுவுல அந்த ட்ராவலிங்க்கு தான் அந்த சாரி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுனால, நாங்க ஹோல் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து லெஹங்காவ கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா நான் லெஹங்காவ கண்ல கூட பார்க்கல. ஜஸ்ட் ஃபோட்டோ வச்சு தான் எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனா அவங்களோட ஃபைனல் அவுட்கம் உண்மையிலேயே ரொம்ப அழகா வந்துருந்துச்சு. நம்ம எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரைட வந்து சாட்டிஸ்ஃபையா வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு இந்த மேக்கப் புடிச்சிருக்கா, இந்த லுக் புடிச்சிருக்கா அப்படிங்கிறது தான். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அவங்க எதுவுமே பேசல. ஈவன் அவங்க கண்ணாடி கூட பார்க்கலன்னு தான் சொன்னோம். ஏன்னா, அவங்க அந்த அளவுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய லுக் வந்து ஓவராலா ரொம்பவே அழகா இருந்துச்சு. சாரியில பார்க்க மட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாரி தான் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. நம்ம லெஹங்கால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது டச்சப் தேவைப்பட்டாலும் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்களோட சாரியில நாங்க பண்ணியிருந்த அவுட்கம் இதுதான். அங்கேருந்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் மண்டபத்துக்கு ட்ராவல் பண்ணி மண்டபத்துக்கும் நாங்க ரீச் ஆயிட்டோம். ரீச் பண்ணி நாங்க வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரைடு வந்தாங்க. ஸோ பிரைடு வரும்போது அவங்களுக்கு சூப்பரா அழகா வெல்கம் டான்ஸ்லாம் பண்ணி வர வச்சாங்க. ஸோ வந்த உடனே டக்கு 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 டக்குன்னு சுத்தமா டைம் இல்ல. லெஹங்கா ஷால் ஃபிக்ஸ் பண்ண கூட டைம் இல்லாம, அவ்ளோ அர்ஜென்ட்டா நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். என் பிரைடோட ஃபீட்பேக் ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு லுக் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என்ன நானே லவ் பண்றேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பரா ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் முகூர்த்தம்க்கு நாங்க எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.